திரு ஆச்சாரி, அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள், எதிர்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. இதை உடனடியாக தாக்கல் செய்யணும்னு பிஜேபி நினைக்கிறதுக்கு அவசியம் என்ன இருக்கிறது? முழுமையான மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சே இதை கொண்டு வரதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் தான் முன்வைக்கிறாங்க. வணக்கம் கார்த்திகை செல்வன். இது இந்த மசோதா எங்களுடைய டாப் ப்ரையாரிட்டி. அதாவது மோடி 3.0 அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் 100 days 100 நாட்களுக்குள்ளார நாங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நாங்கள் பட்டியலிட்டோம். அந்த பட்டியல்ல இது ஒரு டாப் ப்ரையாரிட்டியில இருந்துச்சு. அதன் காரணமாகத்தான் செப்டம்பர் 18ஆம் தேதி ஹை லெவல் கமிட்டி, அவர் நண்பர் சொன்னார் இல்லைங்களா, திரு முன்னாள் ஜனாதிபதி கோவிந்த் அவர்களுடைய கமிட்டியுடைய அறிக்கையை பெர்சே நாங்க அக்செப்ட் பண்ணியிருந்தோம். அதற்கு ஒரு அடுத்த கட்டமாகத்தான் அதற்கு மசோதா வடிவில் அதுக்கு ஒரு ரூபம் கொடுத்து இன்னைக்கு மக்களவையில் அது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நம்ம நண்பர் சொல்லும் பொழுது இதுல மக்கள்கிட்ட கருத்து கேட்கல அப்படின்னு சொன்னார். அது நம்ம ஹை லெவல் கமிட்டியோட ரிப்போர்ட்டை பத்தி பேசும்போது நம்ம அதை பத்தி டீடைலா அந்த கமிட்டியினுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு தொடக்கத்துல? அவர் அதை டிஸ்பியூட் பண்றாரு. இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அதுக்கு பிறகு அந்த கமிட்டியினுடைய செயல்பாடு என்னவா மாறுச்சுங்கிறதுல தான் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி வெளியேறினார் அப்படிங்கிறார். அதாவது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிஓஆர், எந்த ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணப்படும் பொழுது அந்த கமிட்டிட்ட இருந்து அந்த கமிட்டியை யார் ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, அதுதான் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதுல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த ஒரு கமிட்டியானது இப்படியாப்பட்ட ஒரு மொடாலிட்டிஸ் இருக்கும் பட்சத்துல 1982 நம்மளுடைய தேர்தல் கமிஷன் தன்னுடைய முதல் ஆனுவல் ரிப்போர்ட்லயே திரு திரிவேதி அவர்கள் கொடுத்த, திரிபாட்டி அவர்கள் கொடுத்த அந்த ஆனுவல் ரிப்போர்ட்லயே இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. முதல் பாராளுமன்ற தேர்தல், 2வது தேர்தல், 3வது தேர்தல், 4வது தேர்தல் வரை இந்த 2 அதாவது பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் இணைந்த தேர்தல் நடத்தப்பட்டது. இதை அதுக்கு சொல்ல வர அப்ப இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதை மீண்டும் கொண்டு வருவதற்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் அப்படின்றத ஆராய்ந்து அறிக்கை கொடுக்கணும் அப்படின்றதுதான். ஆனால் அரசியல் காரணமாக இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சிருந்தா நாங்கள் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி, அப்ப அவர் ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் கூட தெரியாது ஆக்சுவலி. ஏன்னா அந்த சமயத்துல காங்கிரஸுக்கு தேவையான எண்ணிக்கை இல்லாத சமயத்துல கூட திரு நரேந்திர மோடி அவர்கள் இல்ல அவருக்கு ஒரு எல்ஓபின்ற ஒரு ஸ்தானம் கொடுக்கிறது நல்லது அப்படின்ற முறையில் அவரை இன்கார்பரேட் பண்ணாங்க. பட் அவர் அரசியல் காரணத்துக்காக அவர் விலகினார். நம்ம நண்பர் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது மக்கள்கிட்ட கருத்து கேட்கல. நண்பருக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். 543 லோக்சபா மெம்பர் இப்ப இன்னைக்கு அதை பத்தி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு ஜேபிசி ஃபார்ம்ல, அதே மாதிரி ஜேபிசி ரிப்போர்ட் வந்தது பிறகு லோக்சபால இந்த 543 பேர் யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க தெரியுமா? 96,88,21,921 வாக்காளர்களை. அதாவது நம்மளுடைய 140 கோடி பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, நம்மளுடைய மொத்த மக்கள் தொகை. அதுல 96.88 கோடி பேரை ரெப்ரசென்ட் பண்றவங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ண இருக்காங்க. இதுல என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்றது அந்த குழு நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா அந்த 21,558 பேர்கிட்ட இந்த குழு போயிருக்கமே. அறையில உட்கார்ந்து ரிப்போர்ட் எழுத முடியாது. அதுவும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி. அப்ப அவரு உண்மையிலேயே என்ன நிலவரம், அந்த மக்கள் அதை ஒத்துக்கிறாங்களா? இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இத்தனை வாக்காளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க, அதுவே போதும் அப்படின்னா இந்த 21,558 பேர்கிட்ட வாங்க வேண்டிய தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடுதுல உங்க ஆர்குமெண்ட்ல. இல்ல கார்த்திகை செல்வன், we have to start somewhere. இல்லாட்டி அதுதான் நான் சொன்னேன், ஏசி அறையில உட்கார்ந்துட்டு முன்னாள் ஜனாதிபதி ஒரு ரிப்போர்ட் எழுத முடியுமா? அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? அப்ப அததான் அவர் சொல்றாரு, எழுத முடியாது. நீங்க தான் அந்த ஆர்குமெண்ட் வச்சீங்க, இத்தனை எம்பிக்கள் இவ்வளவு பேரை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இல்ல நண்பர் சொன்னதோட அடுத்த கட்டத்தை நான் விளக்கி சொல்றேன். ஆக இந்த இடத்துல இப்ப HLC-யோடைய அந்த ரிப்போர்ட் இப்ப ஒரு மசோதா ரூபத்துல வந்திருக்குது. அந்த மசோதா ரூபத்தை பத்தி இப்ப மக்களவையில அதை பத்தி விசாரிக்க இருக்கிறார்கள். அதுக்குரிய ஜேபிசில இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. ஆக ஜேபிசிலையும் திரும்பி மக்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க. பத்தி நம்ம
ஜேபிஎஸ்ல யாரு இருந்தாலும் சரி. ஆனால் அவர்கள் வந்து மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னு தெளிவுபடுத்துறீங்கன்னா பாக்குற பார்வையாளர்களுக்கும் புரியும்ல, எனக்கும் புரியும். பாராளுமன்ற கூட்டுக்குழுல யாருடைய மெஜாரிட்டி யாருக்கு இருக்கு, எண்ணிக்கை இருக்கு சொல்லுங்க. அதாவது மெஜாரிட்டி ஜேபிஎஸ்ல எந்தெந்த உறுப்பினர்கள் அவங்க வந்து கட்சிகளுடைய ஸ்ட்ரென்த் படி வந்தாலும் சரி. ஆனால் ஜேபிசியுடைய அந்த அறிக்கையை மக்களவை புறக்கணிக்கிறதுக்கு முழு வாய்ப்பு உள்ளது. இதே மக்களவை உறுப்பினர்கள் நாங்க ஜேபிசியோட இந்த அறிக்கையில இந்த செக்ஷன் எங்களுக்கு வேணாம், ஆக மொத்தம் இதை ரீவிசிட் பண்றதுக்கு ஒருவேளை ஜேபிசி ஒரு கருத்தோட வந்தாலும் அதையும் நிராகரிப்போங்கிறீங்களா முன்னாடியே? இல்ல நாங்க இவங்களை கூட நிராகரிக்கலாம். ஆனா இறுதியில் வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது என்ன முடிவாக போதோ அப்ப நம்ம இத பத்தி நம்ம பாத்துக்கலாம் அதுக்குள்ள அப்படிங்கிறீங்க. தாராளமா, ஏன்னா எண்ணிக்கை வந்து அது வாக்கெடுப்புக்கு போதும். அன்னைக்கு என்னென்ன அதுல என்ன எண்ணிக்கை வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதுல 3/2 பங்கு இருக்கா? அப்ப அது எப்படி சாத்தியப்படும்? அதுக்கு அப்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க ஜேபிசி கொண்டு போறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து தானே வைக்கிறாங்க காங்கிரஸ் கேட்குது. செல்வன், இன்னைக்கு சூழ்நிலையில எங்களுக்கு வந்து இந்த இருந்தது, அதோட நம்ம இன்னைக்கு உடையது. ஏன்னா இவங்க என்ன நினைச்சாங்க தெரியுங்களா, இவன் இவங்களுடைய காங்கிரஸை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த 2/3 பத்தி விரிவா பேசினாரு. அதாவது வந்து இவன் அதுக்குரிய பேட்டி கொடுத்தாரு, ட்வீட் பண்ணாரு. ஆனா அதுக்கு பிறகு அவர் வந்து கோயிங் பேக், கீப்பிங் குவைட். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வேணுமா வேணாமா இருந்தது. அதனாலதான் இது வந்து தாக்கல் செய்யப்பட்டது. எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க இன்னைக்கு? மக்களவையில எத்தனை பேர் வாக்களித்தார்கள், அதுல எத்தனை பேர் இருந்துச்சு? ஏன்னா வந்து ஃபுல் ஸ்ட்ரெங்த் இல்ல, 543 பேர் அங்க இல்ல. தேர்தல் அறிக்கையில சொல்லி எதிர்பார்ப்பு உங்க இலக்கு அப்படித்தானே? அப்ப அதுல யாரெல்லாம் வாக்களிச்சாங்க, யாரு வாக்களிக்கலன்னு கேக்குறேன். சரி, அதான் நான் சொன்னேன் 61 வாக்களித்தார்கள். இது வரவே கூடாது சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் 198 பேர் தான் இன்னைக்கு வந்து வாக்களித்தார்கள். எவ்வளவு உறுப்பினர்கள் சார்? அதுதான் நான் திரும்பி சொல்லிட்டேன் இல்லைங்களா, இன்னைக்கு வந்து 467 பேர் தான் இருந்தாங்க. 543 பேர் இருந்ததுல 467 பேர் தான் இன்னைக்கு அவையில வந்து கலந்து கொண்டார்கள். அதிலும் வந்து எங்க சைட்ல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து 20 பேர். ஏன்னா நீங்க தானே அதுல ஆர்வமா இருக்கீங்க. பாஜக 100% ஆதரவா இருக்கிறோம். எங்களை எதிர்க்கிறதுலயும் இவ்வளவு ஆதரவா இருக்கிற எதிர்கட்சிகள் எங்க போனாங்கன்னு நான் கேட்கிறேன். அதாவது 198 பேர் தான் இருந்தாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, எங்களுக்கு வந்து இது தேவையான 100% அட்டெண்டன்ஸ் இருந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதிர்கட்சியில என்ன, எதிர்கட்சிக்கு அக்கறையே இல்லையா? அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க இதுல? கார்த்திகை செல்வன், நீங்க வந்து எப்படி இதை கொண்டு போறீங்கன்னா, நாங்கள் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் விரும்புறோமோ அதுக்கு எதிரா இத விரும்பாம இதை எப்படியாவது வந்து முதல் ஸ்டேஜ்லயே வந்து இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரை இதை பத்தி தொடர்ந்து வந்து அவையிலே வந்து பேசிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய ஆசை என்னன்னா இத வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல, இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்லயே நம்ம வந்து நிறுத்திடணும்னு. ஆனால் ஜேபிசிக்கு போகுது, அதாவது பிரதமர் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்திலேயே இது வந்து ஜேபிசிக்கு போய் விவாதம் நடத்த வேண்டிய ஒரு இஷ்யூவாக இருக்குதுன்றது திரு அமித்ஷா அவர்கள் சொன்னதுக்கு பிறகுதான் இவங்க வந்து அமைதியா இருந்தாங்க. இத நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தேன், இந்த நாடே பார்த்து. சரி, இதுல திரு சு வெங்கடேசன் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை, அதுக்கு ஒரு மின்னணு வாக்குப்பதிவு நடக்குது. அதுலேயே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் முழுமையாக வேலை பண்ணலை, அதுக்கு வாக்குச்சீட்டை பயன்படுத்த வேண்டியிருக்கு. இதுதான் ஒரு நாடு ஒரே தேர்தலுடைய நிலவரமாக இருக்குது அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? வெங்கடேசனுடைய ட்விட்டர் நானும் பார்த்தேன். ஒரு அவையிலேயே ஒரு தேர்தலை ஒரே விதமாக நடத்த முடியலன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அதாவது வந்து இந்த புதுசாக கட்டப்பட்ட அந்த முதல் நடைபெற்றது இதுதான் முதல் முறையாக. ஆக இந்த முதல் முறையாக அந்த இதுல வந்து எலக்ட்ரானிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்றது ஆரம்பத்திலேயே வந்து சபாநாயகர் சொல்றாரு. இதுக்கு வந்து பழைய பில்டிங்ல பாத்தீங்கன்னா இது சபாநாயகர் நான் சொல்றேன் கார்த்திகை செல்வன், ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அதாவது வேலை, அதே வந்து சபாநாயகர் வந்து ஓட்டெடுப்பு வந்து அவருடைய டொமைன் ஏரியா.
இன்னைக்கு வந்து புது பில்டிங்ல அது வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டது. அது இதுக்கு முன்னாடி பார்க்கப்படுமா படாதா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசி முடிக்க விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அதாவது வந்து ஈவன் கான்பிடன்ஸ் மோஷன் கான்பிடன்ஸ் முதல்ல வந்து எலக்ட்ரானிக் voting மிஷின்ல அந்த இதுல பட்டன் பண்ணும்போது அதுல தவறுகள் வந்து பிறகு ஸ்லிப் கொடுத்து அது எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் வந்து 1999 திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு ஓட்டுல வந்து தன்னுடைய ஆட்சி இழந்தார் பாத்தீங்களா, சாரி 99 அந்த சமயத்துல கூட முதல் தடவையாக அந்த எலக்ட்ரானிக் மிஷின்ல பண்ணது தப்பா வந்துச்சு. அதுக்கு பிறகு எல்லாரும் 25 வருஷமா டெக்னாலஜில எந்த இம்ப்ரூவ்மென்ட் நம்ம அவைல செய்யலாம்ங்கறீங்களா? என்ன 25 வருஷமா எந்த இம்ப்ரூவ்மென்ட் டெக்னாலஜில நம்ம செய்யலாம்ங்கறீங்களா? அப்படி இல்லையே, நிறைய பண்ணிட்டு இருக்கோமே. அதாவது இந்த டெக்னாலஜில என்ன பிரச்சனை வருதுன்றதை அவர் வந்து கண்டிப்பா ரெக்டிஃபை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் அறிவிக்கும் போதே சொன்னாரு, இப்படி இதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிறது, ஆகவே வந்து ஸ்லிப்பை நாங்க வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆக மொத்தம் வெங்கடேசன் சொல்றாரு பாத்தீங்களா, இது வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னு. அப்படி பாத்தீங்கன்னா அதே வெங்கடேசன் தமிழ்நாட்டுல வந்து இவிஎம்ல தான் நடந்துச்சு, ஜார்க்கண்ட்ல இவிஎம்ல தான் நடந்துச்சு, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டி வந்தது இவிஎம்ல தான் வந்துச்சு, தெலுங்கானால காங்கிரஸ், கர்நாடகால காங்கிரஸ். அப்பெல்லாம் அந்த இவிஎம் மிஷின் ஒழுங்கா வேலை செய்து எந்த இடத்துல இவங்க தோக்குறாங்களோ அப்ப இவிஎம் மிஷின் பிரச்சனை அவங்களுடைய அப்ப எப்படி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராம இருக்குமாங்கிற கேள்வி வைக்கிறாரு. இவிஎம் குறை சொல்லல, வைக்கிறதுக்கு முழு உரிமை உண்டு. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணுமோ அதை அடுத்தடுத்த சுற்றுல பேசலாம்.